அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அபயம். ஆன்மீக மெய் அன்பர்களே, ஞானசரிகை 3வது பாடலில் போன வாரம் முதல் 2 வரிகளுக்கு மட்டும்தான் பார்த்தோம். இப்பொழுது முழுவதுமாக பார்த்து விடலாம். பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகிற் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே, இந்த வரிக்கு மட்டும்தான் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த வரிகள். துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்து உரைத்திரில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த 3வது பாடலில் போன வாரம் பார்த்தது ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம அடுத்த வரிகளை பார்க்கலாம். பணிந்து பணிந்து இறைவனை பணியணும், போற்றணும், துதிக்கணும். அவனுடைய சொல் மாலையால் அவனை பாடணும். அணிந்து அணிந்து பெருமான் பாடின பாடலை வேத ஆகமம் நினச்சிக்கிட்டு இறைவன் மேலே அணிந்து கொண்டானாம். அப்படி பாடணும். உலகீர் பரம்பரமே மேலான பரம்பரமே பரம்பரமே பரத்துக்கு மேலான பரம்பரமே சிதம்பரமே பூர்வமத்தியில் இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே திருச்சிற்றம்பல நடு நாயகனே பராபரமே பரமாகவும் அபரமாகவும் இருக்கக்கூடிய இறைவனே அவன்தான் வரமோ. அவனை பெற்றுக்கொள்கிறது தான் கைவர பெற்றுக்கொள்கிறது தான் இறைவனோட நம்ம ஐக்கியமாகிறது தான் இறைவன் நம்மளை சேர்றது தான் வரம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே பார்க்கலாம். இப்போ அடுத்தடுத்த வரிகளை பார்க்க போகிறோம். வேதாந்தம் இப்போ என்ன சொல்லுது? இப்போ வேதாந்திகள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போன நம்ம திருவடி புகழ்ச்சியில் கூட வேதம் நம்ம இறைவனை பார்க்க முடியலையா, இறைவனோட திருவடியை கூட பார்க்க முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருவடி புகழ்ச்சி பதிவு கூட பாருங்கள் அன்பர்களே. இப்போ பெருமான் கூட தெய்வமணி மாலையில் நாம் பிரம்மம் நமையன்றி யாம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிழ்கின்ற வாகியாந்தரம் இரண்டினும் ஒன்ற நடுநின்றதென்று வீணால் போம் பிரம்ம நீதி கேட்போர் பிரமையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் புன்மை நெறி கைவிடார் தாம் பிரம்மம் வினை ஒன்று போந்திரில் போக விடுவார் சாம் பிரம்மமாம் இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பு பாம்பு எனும் அறிவுகான் சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிற் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. கொஞ்சம் குரல் சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கி இப்போ இதில் வேதாந்திகள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது உள்ளேயும் கிடையாது வெளியிலையும் கிடையாது, புறத்துலேயும் வழிபடுறீங்க பூஜை பண்ணுறீங்க உள்ளத்தில் தவம் பண்ணுறீங்க, இதெல்லாம் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்பனையாக சாதிப்பானான். அவங்கள பெருமான் சாடுறாரு. இந்த பாடலில் அந்த மாதிரி அந்த கேவலமான நெறியை பின்பற்றிக்கிட்டு இருக்கவன் அவனுக்குன்னு ஏதாவது ஒரு வினை வந்துருச்சுன்னா அவன் இப்போ அவன் கடவுள் தானே, அப்போ அதை சரி பண்ணணும்ல. அவனுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் சரி பண்ணணும் இல்லையா? அவன் சரி பண்ணாமல் அந்த நான் கடவுள்னு சொல்கிறவன் டாக்டர்கிட்ட போவானா, மருத்துவர்கிட்ட போவானா. அப்போ அது ஒரு கயிறை பாம்பாக நினைக்கக்கூடிய மருள் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சாகின்ற பிரம்மம் சாம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு சாடுவாங்க. இப்போ இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த வேதாந்தத்தில் உண்மையை அதாவது மறைச்சிருக்காங்க. அதை அதில் உள்ள உண்மையை வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு. அதாவது பெருமான் வேதாகமத்தின் விளைவரியே சூதாக சொன்னதலால் உண்மை வெளி தோன்ற உரைத்தலில் என்ன பயனே இவை அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க. சுத்த சிவ நிலையில் அருள் விளக்க மலையில் கூட தோன்றி வேதாகமத்தை சாலமென உரைத்தேன் சொற்பொருளும் இலக்கியமும் பொய் என கண்டறியல் ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினைக்காகும் உலகறிய வேதாகமத்தை பொய் என கண்டுணர்வாய் ஆன்ற திருவருட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியிருப்பாங்க. அப்போ கலை உரைத்த கற்பனைகளெல்லாம் கண்மூடித்தனமாக அப்படியே நம்பி விடாமல் அவற்றுள்ள உண்மையை ஆய்ந்தறிகிறது தான் சன்மார்க்கம். அந்த வேதாந்தத்தில் உள்ள உண்மையை உணர்வது தான் சுத்த வேதாந்தம். அது என்ன சொல்லுது? அந்த பெருமான் அப்போ சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க சுத்த வேதாந்தம். அப்போ சுத்த வேதாந்தத்தில் அந்த சுத்த வேதாந்தத்திலோட முடிவில் தான் அந்த பரநாதத்தில் அந்த துரிய முடி மேலில் அந்த இறைவனோட இறை காட்சி கிடைக்கிறது தான் துரிய முடி அனுபவமேன்னு சொல்லுவாங்க. இப்போ துரிய முடி அனுபவமே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது ஆபத்தைகள் சொல்லுவாங்க. ஜாக்கிரதை, சொப்னம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. அப்போ ஜாக்கிரதைனா விழிப்புணர்வோடு இருக்கிறது, சொப்னம் அப்படின்னா கனவு நிலை, சுளுத்தி உறக்க நிலை, துரியம் விழிப்பு நிலையில் மனம் செயல்படாது இருத்தல், அதான் துரியம் சொல்கிறது. மனம் எங்கே செயல்படாமல் இருக்கோ அப்போ எண்ணங்கள் எழாது, அது சூன்யமாக இருக்கும்.
அப்போ அது சூன்யமாக இருக்கிறப்போ ஒரு வெளி தோன்றும். அந்த வெளி தான் வந்து துரியமேல் வெளி. அகவலில் கூட சுத்த வேதாந்த துரியமேல் வெளி எனும் அத்தகு சிற்றபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த துரிய நிலை அனுபவம் வரும்போது தான் வந்து இப்போ நம்ம திருவடி புகழ்ச்சியோட நம்ம பார்த்தோம். பரநாத நிலையில் வந்து கூட அந்த அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அளவு மாலை பாடலில் பார்த்தோம். அந்த துரியமலை மேலுள்ளதோர் ஜோதிபல நாடு தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மனை வீடு தெரியும் அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடுன்னு சொல்லிட்டு கண்புருவ பூட்டில் கூட பெருமாள் வந்து பாடியிருப்பாங்க. அந்த துரியமலை ஜோதி வந்து பிரகாசம் தெரியக்கூடியவங்களை பார்த்தா கூட வந்து செத்தவங்க எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை சொல்லுவாங்க. அப்போ துரிய முடி அனுபவமே வந்து அப்போ சொல்லியிருக்கார் பெருமாள். அடுத்து சுத்த சித்தாந்த மதாய். இப்போ சுத்த சித்தாந்த மதாய் அப்படின்ற போது இப்போ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இறைவன் வேற ஜீவன் வேற அப்படின்னு சொல்லுது. அந்த பெருமாள் கூட சொல்லியிருப்பாங்க, துவைத நிலையிலேருந்து அத்வைத நிலைக்கு வந்து முதல்ல வந்து துவைத நிலையில் தான் இருக்கும், அப்புறம் அத்வைத நிலை தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதாயை அப்படின்றது ஜீவன் வந்து 5 மலங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவம் வந்து மலமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜீவன் வந்து சிவம் ஆகிறது தான் வந்து அந்த பசுத்தன்மையெல்லாம் வந்து போக்கி வந்து அந்த அனுபவத்தை பெறுறது தான் வந்து சிவமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தேகம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த இதை வந்து அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சித்தாந்தம் வந்து அதை தான் வலியுறுத்துது. ஆனால் அதுக்கு பின்னாடி இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு பதமுக்தி கைலாசபதிக்கு போகிறது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஆனால் பெருமான் வந்து அதை சுத்தப்படுத்தி அந்த சுத்த சித்தாந்தம் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கும்போதே இப்போ ஆன்மா வந்து இறந்துட்டா வந்து ஒரு தேகம் மறுபிறவி எடுத்தாகணும். அப்போ வந்து இருக்கும்போதே அந்த சிவ அனுபவத்தை இந்த உயிர் இந்த உடம்போடு இருக்கிற போதே அந்த மரணமில்லா பெருவாள் பெற்றுக்கொண்டு மன்னிக்குவோன்பர்களே, அந்த இருக்கும்போதே அந்த இறைவனோட ஐக்கியமாகிற நிலையை வந்து சொல்கிறது. அப்போ அதை வந்து பெருமான் வந்து சித்தாந்தத்தை வந்து சுத்தப்படுத்தி சுத்த சித்தாந்த மதாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருக்காங்க. அப்போ அந்த சுத்த சித்தாந்தத்தில் சிவானுமம் பெறுற நிலை தான் வந்து தனிந்த நிலை பெருஞ்சுகமே. அப்போ சமரச சன்மார்க்க சத்தியமே. அப்போ எல்லா மதங்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் இது பொதுவாக இருக்குது, இந்த சமரச சன்மார்க்க சத்தியம். அப்போ வந்து இந்த மற்ற எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டு பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த சமரச சன்மார்க்க சத்தியமே. இயற்கை உண்மை தனிப்பதியே. அந்த அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் தான் வந்து விண்ணப்பங்கள் கூட நிறைய இடத்துல இந்த கற்பனைக்கு உட்படாத இந்த இயற்கை இந்த ஒப்பற்ற தனிப்பதினா அது ஒப்பற்ற தனிப்பதியே. இவர் தான் வந்து இயற்கை உண்மையினர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் இயற்கை நிர்குணர் என்றும் இயற்கை சிற்குணர் என்றும் சொல்லிட்டு விண்ணப்பத்தில் வந்து பெருமாள் வந்து இந்த அருட்பெருஞ்சுதி ஆண்டவனை வந்து வர்ணிச்சிருப்பார். இந்த சத்திய திருநடம் செய்துகின்ற இந்த இயற்கை தனிப்பெரும் கருணை வந்து தனிப்பெரும் பதியை தான் வந்து இங்கே இந்த இடத்துல சொல்கிறாரு. இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. கனிந்து உள்ளத்தே அப்படின்னா வந்து இந்த மாதிரி இதில் வந்து பக்குவப்படுறதை பற்றி சொல்கிறார். இந்த 3 சொல்லி நீ போட்டிருக்கு இந்த இடத்துல. முதிர்ந்து இந்த உள்ளத்தில் உணர்ந்து அவனை வந்து இந்த இயற்கை உண்மை வடிவனை வந்து உள்ளத்தில் உணரணும். அவனுக்கு அஜீவாரணத்தை கை கொண்டு மன நெகிழ்ச்சியோட அந்த கனிந்து நினைந்து உரைத்திடில் கனியணும். மன நெகிழ்ச்சியோட ஜீவாரண தயவோட அப்படியே மன நெகிழ்ச்சி அடைஞ்சால் மன உருக்கத்தோடு அவனை நினைத்தனும் வாழணும். கல்லாய மனத்தையும் ஒரு கணத்தினிலே கனிவித்தினோட ஒரு பாடலை படிச்சிருப்பாங்க பெருமானார். அப்போ அவனை கனிந்து நினைந்து மனம் வந்து எப்போ அடங்கி உள்ள செயல்படுகிறதோ அப்போ காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம். அப்போ கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. இப்போ மனம் கனிந்து எப்போ கனிதுன்னா இப்போ அகவுள்ள கூட மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம்பெறும் சித்தம் ஏய்ந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கானா உள்ளம் தழைத்து மலர்ந்திட. இப்போ மனம் கனிந்து அதில் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் வரிசையாக சொல்லியிருப்பாங்க பெருமானார். அதாவது சைவ சித்தாந்தத்தில் கூட வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெருமானார் வந்து உள்ளம்ன்றது 5 சொல்லியிருப்பார். அதாவது இந்த மனம் கனிந்து உருகி மதி புத்தி வந்து நிறைந்து ஒளிர்ந்து பிரகாசமடைந்து புத்தி பிரகாசமடைந்து சித்தம் ஏய்ந்து கழித்திட அது வந்து சந்தோஷப்பட்டு அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட. அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ மன அமைதியடைந்து அப்போ அந்த க்ஷண நேரத்தில் வந்து அந்த மனம் அடங்கி உள்ளம் எப்போ வந்து செயல்படுறதோ அப்போதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தவம் செய்தால் மட்டும்தான் இந்த காட்சியை வந்து நம்ம காண முடியும்.
இப்போ புறத்தில் நம்ம காண்ற காட்சி இல்லை. புறத்தில் கூட புற வழிபாடு பண்ணுறாங்கல்ல, சரிய கிரிய வழிபாடு. இப்போ யோக ஞானம் பண்ணுறது வந்து அக வழிபாடு. இப்போ அதை கூட வந்து ஊர்நடிகள் பதிப்பில் வந்து நடந்த வண்ண முறைத்தலில் வந்து பக்தி காண்டிகள் வந்து அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து நாதம் அனுபவம் வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும், பிரம்ம பிரகாசம் வரைக்கும் முடியும். அதாவது விக்கிரக ஆராதனையில் பிரம்ம அனுபவம் கிடைக்கும், நாத அனுபவம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு ஊர்நடிகள் பதிப்பில் வந்து நடந்த வண்ண முறைத்தலில். இப்போ ஞானிகள் வந்து எங்கும் அவனை உபாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லுவார்கள். ஞானிகள் வந்து இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே வந்து தவ அனுபவத்தில் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்வாங்க. அப்போ வந்து அவங்க புறத்தில் மற்றவங்க காண முடியாத காட்சியை வந்து தவ அனுபவ காட்சியை வந்து அந்த காணாத காட்சியை வந்து காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு கூட அகவலில் சொல்லுவாங்க. இதை கூட நிறையா பாடல் கூட பெருமான் சொல்லியிருக்காங்க. வான நாடரும் நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியை நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள் வமீனோ ஈண்டி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த வான நாடரும், அதாவது இந்த புருவமத்தில் காணக்கூடிய காட்சி தான் நாடரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சி தான் வந்து நம்ம வந்து காணா காட்சின்னு இந்த ஞான நாடக காட்சி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊன நாடகம்னா இப்போ நம்ம சீரியலு செல்லு அது இதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த காட்சியை பார்க்காதீங்க, வீணில் காலத்தை கழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறாரு. இந்த அகத்தில் பார்க்குற ஆன்ம காட்சி, இப்போ புறத்தில் பார்க்குற இந்திரிய காட்சி கிடையாது. இப்போ மெய்வாய்க்கண் மூக்கு மூலமாக பார்க்குற புறப்புறத்தில் பார்க்குற இந்திரிய காட்சி கிடையாது. மனம் புத்தி சித்த ஆங்காரத்தில் பார்க்கக்கூடிய கரண காட்சி கிடையாது. இந்த ஜீவன் பார்க்கக்கூடிய ஜீவ காட்சி கிடையாது. ஆன்ம காட்சி அகம் பார்க்கணும், அதுக்கடுத்து அந்த அருள் அனுபவத்தை பெறணும். அப்போ அந்த காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் முடிக்கிறாருங்க. அடுத்த பாடல் வந்து ஞானசிரியில் 4வது பாடல் வந்து கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதுன்னு ஆரம்பிப்பார். இப்போ இதில் வந்து கண்டுகொள்ளாமேன்னு முடிச்சிருக்காரு. அப்போ அடுத்த பாடல் அப்புறம் பார்க்கலாம். நன்றி அன்பர்களே. ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம். நன்றி, வணக்கம்.